ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இப்புனித மிகு மஜ்லிஸில் குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களின் வரலாறுகளை, நாயகத்தின் பொன்மொழிகளை, நாயகத்தின் நடைமுறைகளை நினைவு கூர்ந்து கடைபிடிக்கக்கூடிய வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர் சொற்பொழிவு விழா, சீரத்துன் நபி விழா இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விழாவை யார் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இவற்றில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மன நிம்மதியான வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை, வளமான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. கொடூர வியாதிகளில் இருந்து, விபத்துகளில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில் குடும்பத்தினரோடு சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, கோமான் நபியின் குழந்தை வளர்ப்பு என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மாபெரும் அருட்செல்வங்கள். அவர்கள் அருட்கொடைகளாக இருப்பதினால்தான் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் குழந்தையை பார்க்கிற போது மகிழ்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். குழந்தையை பார்க்கிற போது எப்பேற்பட்ட கவலைகளும் நீங்கி விடுகின்றன. அதே சமயம் குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்களாக இருந்தாலும், சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தாலும், குழந்தை பாக்கியமற்றவர்கள் வருத்தத்தோடும் கவலைகளோடும் தங்கள் வாழ்நாட்களை கழிக்க நேரிடுகிறது. குழந்தைகள் அல்லாஹ்விடம் இருந்து வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடைகள். யோசித்து பாருங்கள். காலையில் வீட்டில் இருந்து கடைக்கு செல்லக்கூடிய மனிதன் ஓயாமல் உழைக்கிறான்.
பல்வேறு சிரமங்களை அடைந்ததற்கு பின்பு இரவு வீடு திரும்புகிறாள். எத்தனை எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் அவள் உள்ளத்தில் இருந்தாலும் அந்த பிஞ்சு குழந்தைகளின் முகங்களை பார்த்து விட்டாள். அவைகளின் சிரிப்பை பார்த்து விட்டால் அத்தனை கவலைகளும் பறந்தோடிவிடும். குழந்தைகள் அல்லாஹ்வால் தரப்பட்ட மிகப்பெரிய வெகுமதிகள், அருட்கொடைகள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி ஷஜரத்தின் ஸமரத்தன் வ ஸமரத்துல் கல்பி அல் வலத். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு கனி இருக்கிறது, என் இதயத்தின் கனி குழந்தைகள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சமயம் தன் பேரர்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது பேரர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள், இன்னக்கும் லதுபஹலூன வ துஜன்னிபூன வ துஜஹிலூன. நீங்கள் எப்படிப்பட்ட குழந்தைகள் தெரியுமா? உங்களின் காரணமாய் உங்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் கஞ்சர்களாக ஆகிவிடுகிறார்கள். உங்களின் காரணமாய் உங்கள் பெற்றோர்கள் கோழைகளாக ஆகிவிடுகிறார்கள். உங்களின் காரணமாய் உங்கள் பெற்றோர்கள் அறியாதவர்களாய் ஆகிவிடுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட நறுமணமிக்க மலர்களாக இருக்கிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நறுமணமிக்க மலர், அதை பார்க்கிற போது, அதை நுகர்கிற போது நமக்கு மனதிற்கு இதமாய் இருக்கும், மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல்தான் குழந்தைகளின் நறுமணமிக்க மலர்கள். அவர்களை கொஞ்சுகிற போது, அவர்களை பார்க்கிற போது, அவர்களை கட்டி அணைத்து மகிழ்கிற போது நம் மனதிற்கு இதமாய் அவர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் அபூ காலித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாளா குழந்தை இல்லாமலே இருந்தார்கள். பெற்றெடுத்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தோம்னா அவங்களை வளர்ப்பதற்கு சிரமப்படணும். அதனால அல்லாஹ்வை தனித்து வழங்குவதில், அல்லாஹ்வை நாம் இபாதத் செய்வதில் குறை ஏற்பட்டுவிடும். நம் இபாதத்துகளுக்கு இவர்கள் தடையாக இருப்பார்கள். எனவே குழந்தை வேணாம் அப்படின்னு குழந்தையை பெற்றுக் கொள்ளாமலே இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தூங்கினார்கள். தூக்கத்திலே கனவு ஒன்று. மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பதை போல பார்க்கிறார்கள். தன்னை சூரியன் சுட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், வியர்வைகளால் மக்கள் எல்லாம் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில், தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிறார்கள், இவர்களுக்கும் கடும் தாகம். சின்ன சின்ன பிள்ளைங்க, குழந்தைகள் கையிலே கூஜாவை ஏந்தியவர்களாய், கோடைகளை ஏந்தியவர்களாய், அதிலே குளிர்ந்த நீரை கொண்டவர்களாய், ஒவ்வொருவருடைய தலையை தூக்கி தூக்கி பார்த்துவிட்டு சில நபர்களுக்கு புகட்டுகிறார்கள், சில நபர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் போயிடுறாங்க. அபூ காலித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு குழந்தையின் அருகில் வந்தது. அந்த குழந்தை இடத்துல கொஞ்சம் குடிக்க தண்ணி தாப்பான்னு கேட்டேன். உடனே அந்த குழந்தை என்னிடத்தில் கேட்டது, உலகத்தில் உங்களுக்கு பெண் குழந்தைகள் ஏதேனும் இருக்கிறதா? அதை வளர்ப்பதற்கு சிரமப்பட்டு இருக்கிறீர்களா என்று கேட்டது. இல்லை என்று சொன்னேன். சரி, ஆண் குழந்தையாவது பெற்றெடுத்தீர்களா? அதை வளர்ப்பதற்கு சிரமப்பட்டீர்களா என்று கேட்டது. இல்லை என்று சொன்னேன். நான் ஆண் குழந்தையும் பெறல, பெண் குழந்தையும் பெற்றெடுக்கவில்லை, குழந்தையே எனக்கு இல்லை என்று சொன்னேன். உடனே அந்த பிள்ளை, இது யார் உலகத்தில் குழந்தைகளை பெற்று அவர்களை வளர்ப்பதற்கு சிரமப்பட்டார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் இது, அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி இது, உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லுச்சு. உடனே மீண்டும் விடுவதா இல்லை கேட்டேன். நீ ஏதாவது பார்த்து பண்ணலாம்ல, சார்பா ஏதாவது கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்டேன். உடனே அந்த குழந்தை சொல்லுச்சு, உங்களுக்கு தெரியாதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களை அல்லாஹ் ரெண்டே ரெண்டு விஷயத்தை வைத்து மாத்திரமே அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்று, பெற்றோர்கள் குழந்தைக்காக படுகின்ற சிரமமும்,
குடும்பஸ்தர்கள் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உழைக்கக்கூடிய உழைப்பும், இந்த இரண்டின் மூலமாகத்தான் அல்லாஹ் சில பாவங்களை அழிக்கிறான். மற்றபடி வேறு எதை கொண்டும் அந்த பாவங்களை அழிக்க மாட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னதுதான் நான் திடுக்கிட்டு நான் கண் விழித்தேன். ஓடோடி சென்று என் மனைவியை எழுப்பி சொன்னேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், யதூஃபூன அலைஹிம் பில்தாருன் முஹல்லதுன் பிஅக்வாபி வ அபாரிக். நாளை மறுமையில் சின்ன சின்ன குழந்தைகள் கையிலே கோலைகளை பூஜாக்களை ஏந்தி கொண்டவர்களாய் பெற்றோர்களை சுற்றி சுற்றி வருவார்கள், சோழவாதிகளை சுற்றி சுற்றி வருவார்கள் என்று அல்லாஹ் குழந்தைகளை குறித்து குறிப்பிடுகிறான். அது போன்ற நல்ல குழந்தைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாமா என்று சொல்லி என் மனைவியிடத்தில் சொன்னேன் என்று அபூ ஹாலித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர் குழந்தைகள் எவ்வளவு பெரிய கிஃப்ட் என்பதை, நிஅமத்துகள் என்பதை, அவர்களுக்காக நாம் படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், வளர்த்து ஆளாக்கக்கூடிய விஷயத்தில் குழந்தை வளர்ப்பிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமங்களுக்கும் கூட அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலிகளை கொடுக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். குழந்தை வளர்ப்பு என்பது சிரமமான ஒன்றுதான். ஆனால் அதற்கு நாம் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் அல்லாஹ் கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். அந்த கஷ்டங்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்பதை நாம் முதலில் மனதில் பதிய வைக்க வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகள் அல்லாஹ்வால் தரப்பட்ட கிஃப்ட்டுகள், வெகுமதிகள், அருட்கொடைகள். அவர்களை பார்க்கிற போது நமக்கு சந்தோஷம் வரும். எப்பொழுது அவர்கள் நம் உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுப்பார்கள், மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பார்கள், நம் இதயத்தின் கனிகளாக, கண்களின் குளிர்ச்சிகளாக இருப்பார்கள். எப்பொழுது இருப்பார்கள்? நல்லொழுக்கமிக்க பிள்ளைகளாய் அவர்களை நாம் வளர்த்து ஆளாக்கினார். நல்ல பிள்ளைகளாய் நம் பிள்ளைகளை உருவாக்கினால்தான் கண்களுக்கு குளிர்ச்சிகளாக இருப்பார்கள். அதே சமயம் அவர்களை கண்டிக்க வேண்டிய வயதில் கண்டிக்க தவறுவோமானால், தண்டிக்க வேண்டிய வயதில் தண்டிப்பதற்கு தவறுவோமையானால், புத்திகளையும் பாடங்களையும் சொல்லித் தரக்கூடிய விஷயத்தில் நேரத்தில் சொல்லிக் கொடுக்காமல் இருப்போமையானால், மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டிய நேரத்தில் மார்க்கத்தை கற்றுத்தராமல் விடுவோமையானால், குழந்தை வளர்ப்பில் அக்கறை செலுத்தாமல் நாம் விட்டு விடுவோமையானால், எந்த பிள்ளைகள் குழந்தைகள் கண்குளிர்ச்சிகளாக இருக்குமோ அதே பிள்ளைகள் தான் பெரும் சோதனைகளாகவும் சுமைகளாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளை எண்ணி வருந்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகவும், அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஏன் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நினைத்து இப்படியும் சொல்வதுண்டு, அல்லாஹ் இந்த குழந்தையை கொடுத்ததற்கு கொடுக்காமலே போயிருக்கலாமே, இவனை பெற்றெடுத்ததற்கு பெற்றெடுக்காமலே போயிருக்கலாமே என்கிற புலம்பல் வார்த்தைகள் நம் நாவுகளில் இருந்து வருகின்றனவா? இதன் காரணமாய் அந்த பிள்ளைக்கு சரியான ஒழுக்கங்களை, பண்பாடுகளை, மார்க்க விஷயங்களை, குணாதிசயங்களை போதிக்க வேண்டிய நேரத்தில் போதிக்க தவறியதின் விளைவாய் பிற்காலத்தில் இப்படியெல்லாம் உழம்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். எனவே சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போதே அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நாம் பார்த்து பார்த்து சொல்லித் தந்தாக வேண்டும். சிறுவர்களாக இருக்கும் போதே அவர் சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை சொல்லித் தந்தாக வேண்டும். இங்கு ஆண்களை விட தாய்மார்கள் அதிகமாக இருப்பதினால் தாய்மார்களை கருத்தில் கொண்டு சில செய்திகளை சொல்கிறேன். குழந்தை வளர்ப்பின் விஷயத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருமே பொறுப்புதாரிகள் தான். பெண்கள் தான் பொறுப்பு, ஆண்கள் இல்லை என்பது அல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு தகப்பனிடத்திலும் தந்தையிடத்திலும் கேள்வி கேட்பான், ஒவ்வொரு தாயிடத்திலும் கேள்வி கேட்பான். உன் பிள்ளையை எப்படி வளர்த்த, அதற்கு கற்றுத்தர வேண்டிய விஷயங்களை எல்லாம், மார்க்கங்களை எல்லாம், நல்லொழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தாயா என்கிற கேள்வி ஒவ்வொரு தந்தைக்கும் உண்டு, ஒவ்வொரு தாய்க்கும் உண்டு, மறுப்பதற்கில்லை. ஆனால் அதிகமாய்
பிள்ளைகள் வளர்ப்பின் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியவர்கள், அக்கறை செலுத்த வேண்டியவர்கள் ஆண்களை விட தாய்மார்கள் தான். அந்த பொறுப்பும் பங்கும் அதிகம். காரணம், குழந்தைகளாக இருக்கிற போதே அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்பவர்கள் தாய்மார்கள் தான். அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அதற்கு என்ன ஒத்துக்கும், எது என்ன ஒத்துக்காது, இந்த தாயை பார்த்துதான் குழந்தை எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்கிறது. தாய் தான் அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே ஆவண்ணாவை சொல்லிக் கொடுக்கிறார். தாய் தான் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த குழந்தைக்கு ஏபிசிடியை சொல்லிக் கொடுக்கிறார். தாய் தான் மதரசாவுக்கு அனுப்பி வைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ்வையும் ரசூலையும் சொல்லிக் கொடுக்கிறார். கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார். அலிபாத்தாவை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த குழந்தை தாயை பார்த்துதான் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறது. தாய் ஒன்றை நல்லதாய் நினைத்து செய்தால் அதை கொண்டு குழந்தையும் நல்லது என்று நினைக்கிறது. தாய் வேண்டாம் என்று ஒன்றை ஒதுத்து ஒதுக்கினால் குழந்தையும் வெறுத்து ஒதுக்கிறது. தாயை பார்த்தே குழந்தைகள் வளர்வதனால் அதிகமாய் குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய அதிகப்படியான பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது. நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிற போதே அந்த தாய்மார்கள் தீனையும் சேர்த்து ஊட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், காஜா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லட்சக்கணக்கான முரீதுகளுக்கெல்லாம் ஷேகாக இருந்தவர்கள் தான் குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய ஹான்காவை தேடி முகலாய மன்னர்கள் எல்லாம் வருகை தருவார்கள். அவ்வளவு பெரிய ஷேகாக ஆன்மீக குருவாக இருந்தவர்கள். எப்படி இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அவங்க அடைத்தார்கள்? இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது மதரசாவுக்கு போயிட்டு வராங்க. அவருடைய தாயார் தன் பிள்ளையிடத்தில் கேட்கிறாங்க, என்னப்பா முதல்ல மதரசாவுக்கு போயிட்டு வந்திருக்கு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ஆனா சோர்வாக நான் இருக்கிறேன், களைப்புடன் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா, உண்ணுவதற்கு ஏதேனும் தாருங்கள் கேட்கிறாங்க. உடனே அந்த தாயார் தன் மகனுக்கு புத்தி புகட்டுகிறார்கள். இதுதான் வளர்ப்பு என்பது. உடனே அந்த மகன்கிட்ட சொல்றாங்க, இனிமேல் உனக்கு எப்பொழுது பசித்தாலும் சரி ஏன்ட்ட கேட்காத, அல்லாஹ்விடத்தில் கேள். காரணம், அல்லாஹுதான் என்னை படைத்தான், அல்லாஹுதான் உன் தந்தையை படைத்தான், அல்லாஹுதான் உன்னை படைத்தான், அல்லாஹுதான் எல்லோரையும் படைத்து அவர்களுக்கு உண்டான ரிஸ்குகளை தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு உணவளிப்பது அல்லாஹ், உன் தந்தைக்கு உணவளிப்பது அல்லாஹ். உயிரினங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு, விலங்கினங்களுக்கு எல்லாவற்றிற்கும் உணவளிப்பது அல்லாஹ். உனக்கும் அல்லாஹுதான் உணவளிப்பான். எனவே அல்லாஹ்விட்ட உணவு கீழ் உனக்கு பசித்தான். சரிமா, நான் எப்படி அல்லாஹ்ட்ட உணவு கேட்கிறது? ஒன்றுமில்லை, நீ ஒழு செய்து விட்டு ஒரு முசல்லாவை விரி, அதில் மண்டியிட்டு அமர்ந்து 2 கரங்கள் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் சொல், யா அல்லாஹ், எல்லோருக்கும் உணவு கொடுப்பவன் நீ, இப்பொழுது நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு உணவு தா. எல்லோரின் பசியும் தீர்ப்பவன் நீ, என் பசியை நீ தீர்த்து வை ரப்பே என்று சொல்லி நீ அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்து விட்டு, இதோ இருக்கிறது அல்லவா அறை, அந்த அறையில் போய் நீ தேடிப்பார், அந்த இடத்துல உனக்கு கண்டிப்பா உணவு கிடைக்கும் பாங்க. இவந்த பையனும் அது போலவே செய்வார். செய்துவிட்டு அந்த அறையில் போய் தேடி பார்ப்பார். அன்றைக்கு தேவையான உணவு இருக்கும். தாயார் குழந்தை தன் மகன் மதரசாவிலிருந்து வருவதற்கு முன்பாகவே அவருக்கு தேவையான உணவை சமைத்து அந்த அறையில ஒழித்து வைத்து விடுவார்கள். மகன் தினம் தினம் வந்து ஒழு செய்து விட்டு முசல்லாவை விரித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு அந்த அறையில் போய் தேடி பார்ப்பா, அந்த இடத்துல உணவு இருக்கும். இப்படியே ஈமானின் மீது, அந்த அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையின் மீது அந்த குழந்தையை வார்த்தெடுத்தார்கள். மகன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், உறுதிமிக்க ஈமான் உள்ள படைத்தவராய் மாறினார். அப்பப்ப அந்த குழந்தை சொல்லும், அல்லாஹ் அந்த அம்மாட்ட, அல்லாஹ் எவ்வளவு நல்லவனா இருக்கிறாமா, உனக்கும் உணவு கொடுக்கிறான், எங்க நம்ம அப்பாவுக்கும் உணவு கொடுக்கிறான், எனக்கும் உணவு கொடுக்கிறான், எல்லா விலங்குகளுக்கும் உணவு கொடுக்கிறானே, எவ்வளவு நல்லவன், எவ்வளவு நல்லவன் என்று அல்லாஹ்வை குறித்து அந்த குழந்தை பேசுவதற்கு ஆரம்பித்தது. தாய்க்கு மிக்க மகிழ்ச்சி. இப்படியே ரொம்ப நாள் போச்சு. ஒரு நாள் தாயார் ஒரு வேலை நிமித்தமாய் வெளியே சென்று விட்டாள். மகனை குறித்து மறந்து விட்டாள். திடீரென்று ஞாபகம் வந்துச்சு,
மகன் மதரசாவில் இருந்து வருவதற்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எந்த உணவும் செய்யவில்லை. இப்பொழுது மகன் வந்து முசல்லாவை விரித்து அல்லாவிடத்தில் உணவு கேட்டுட்டு அந்த இடத்துல போய் பார்த்தா உணவு இல்லை என்றால் மகனை எந்த நம்பிக்கையின் மீது ஊட்டி வாழ்த்தி வளர்த்தனோமோ, எந்த நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தோமோ அந்த நம்பிக்கை சுக்குநூறாய் உடைந்து விடுவே என்று பதறி போய் ஓடோடி வராங்க. அழுது கொண்டே வருகிறாள் அந்த தாய். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே வருகிறார், யா அல்லாஹ் என் நம்பிக்கையை உடைச்சிடாத, என் பிள்ளையின் மனதில் ஊட்டிய விதைத்த அந்த நம்பிக்கையை நீ உடைத்து விடாதே, காப்பாற்று ரப்பே காப்பாற்று ரப்பே வந்து பார்த்தா மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. மகனை கொஞ்சியவளாய் எழுப்பி, ரொம்ப பசியோட இருப்ப, நான் வேணா சமைச்சு தரட்டுமான்னு கேட்டாங்க. காஜா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் உணவு உண்டுட்டு வயிறு நிலவையும் சாப்பிட்டுட்டு திருப்தியாய் நான் உண்டு இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறேன் மாட்டாங்க. என்னப்பா சொல்றேன்னு கேட்டாங்க. வடமை போல் வந்தேன், ஒழு செய்து விட்டு முசல்லாவை விரித்தேன், மண்டியிட்டு அல்லாட்ட கேட்டேன், யா அல்லாஹ் என் தாயார் வீட்டில இல்ல, எனக்கு உணவளிப்பவன் நீதான், எனக்கு என் பசியை போக்குபவன் நீதான், என் பசியை போக்கிவிடு என்று சொல்லி துவா செய்துவிட்டு எப்பொழுதும் தேடக்கூடிய அந்த அறையில் போய் தேடினேன். அங்கே ஒரு ரொட்டி இருந்தது, அந்த ரொட்டியை நான் சாப்பிட்டேன். ஆச்சரியம், எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு சுவையை நான் அனுபவித்தது கிடையாது. அவ்வளவு ருசியோடு அந்த ரொட்டி இருந்தது, சாப்பிட்டேன், வயிறு நிரம்பியது, தூங்கிவிட்டேன் அம்மா என்று அந்த தாயாரிடத்திலே குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வரலாறை பார்க்கிறோம். சின்ன வயசாக இருக்கும் போதே தன் மகன் அல்லாஹ்வின் மீது பற்றுள்ளவனாய், நம்பிக்கை கொண்டவனாய், இறை நேசராய், இறை காதலனாய் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த தாயார் போதித்த போதனைகள், அவர் கையாண்ட அந்த திட்டமிடல்கள், யுக்திகள் தான் அவரை மிகப்பெரிய வழியாக, மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக, ஷேக்காக மாற்றியது என்கிற செய்தியை பார்க்கிறோம். சஹாபிகளிலே மிகச்சிறந்த சஹாபிகளில் ஒருவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மிகப்பெரிய முஹத்திஸாக, ஃபிக்ஹ்களை நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாய், பிற்காலத்தில் சிறந்த சஹாபியாய் விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் யார்? அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாலிக் என்கிற ஒரு கணவர் இருந்தார். மாலிக் இஸ்லாத்தை தழுவல, ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. தன்னை போலவே தன் மகனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சின்ன பிள்ளையா, சிறுவனாய் அனசலில் நடக்கிறாங்க, கலிமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மாலிக் பார்க்கிறாரு, பார்த்துட்டு மனைவியை அகற்றினார். நீதான் மார்க்கம் இல்லாதவனாய் போய்விட்டாய், என் குழந்தையும் மதமற்றவனாய் மார்க்கமற்றவனாய் மாற்றலாம் என்று பார்க்கிறாயா என்று கேட்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா துணிச்சலோடு சொன்னாங்க, என் குழந்தை மட்டுமல்ல, நீங்களும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது, அதற்குண்டான முயற்சிகளை நான் செய்வேன் என்று தைரியமாய் அந்த பெண்மணி சொன்னாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. மாலிக் அவங்க ஒரு பிரயாணத்திற்கு வெளியூர் சென்றிருந்த போது சில நபர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு விடுகிறார். தனித்த ஆளாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மகன் அனஸை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அழகும் அறிவும் வாய்க்கப்பட்ட பெண்மணி உம்மு சுலைம். எனவே நிறைய பேர் வரன் கேட்டு வருகிறார்கள். உம்மு சுலைம் திருமணமா குழந்தையா ரெண்டு விஷயம் இருந்தது. தன் குழந்தையை தேர்வு செய்தார்கள். தன் குழந்தையை சிறந்த மனிதராய் உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு நல்ல அறிவாளியாய், ஞானமிக்கவராய், ஒழுக்க சீலராய் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அடுத்தவரை திருமணம் முடிச்சா வேலைக்காகாது, குழந்தையின் விஷயத்தில் நாம் அக்கறை செலுத்தணும், குழந்தைக்காகவே வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அற்புதமாய் வளர்த்தாங்க. 10 வயசு அனஸ் ரலியல்லாஹு ஆகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தோடனே எல்லோரும் ஒவ்வொருவரும் போய் ஒவ்வொரு அன்பளிப்பை நாயகத்துக்கு செய்தார்கள். உம்மு சுலைம் ஏழை பெண்மணியாக இருந்தார்கள், யாரும் இல்லை, தனித்த ஆளு. அவர்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்துதான் தன் குடும்பத்தையே நடத்தக்கூடிய சூழ்நிலை, வறுமை, அவருடைய வீட்டிலே
வாடியது அவருடைய வீட்டில ரொம்ப வறுமை உடன்றது. என்ன செய்யுது? பெருமானார்ட்ட புத்தி கூர்மையாய் போய் செயல்பட்டார்கள். பெருமானார்ட்ட போய் சொன்னாங்க அந்த பெண்மணி மூசலை, நாயகமே உங்களை பார்க்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு அன்பளிப்பை தராங்க, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒண்ணு இருக்கு, என் பையன் இருக்கிறான், அனஸ் என்கிட்ட இருக்கிறான், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு பணியாக யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், இதோ என் மகன் அனஸ் இருக்கிறான், அனசை உங்கள் வீட்டுக்கு நான் விட்டு விடுகிறேன், காலை முதல் இரவு வரை அவன் முழுக்க முழுக்க உங்கள் சிதுமத்திலேயே இருக்கட்டும், உங்கள் பணிவிடையிலே இருக்கட்டும், என் மகன் அனஸ் உங்களுக்கு பணியாளாக இருக்கட்டும் என்று சொல்லி பெருமானாரின் வீட்டினை விட்டு வந்தார்கள். நாயகத்தின் நிழலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்தார்கள். பெருமானார் மதீனாவில் 10 ஆண்டுகள் இருந்தார்கள். 10வது ஆண்டு பெருமானார் வஃபாத் ஆனாங்க. நாயகத்தின் வஃபாத் வரைக்கும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் சேவகராய் பணியாளராய் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அறிவிலே சிறந்தவர்களாய், ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாய் வளர்த்தார்கள் என்று சொன்னால், அந்த தாயார் ஒரு அற்புதமான சூழலை தன் குழந்தைக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதை தான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு பிற்காலத்தில் இதை குறித்துதான் சொல்வார்கள், என் தாயார் என் வளர்ப்பிற்காக வேண்டி இந்த ஏற்பாடை மாத்திரம் செய்யாமல் விட்டிருந்தால் நான் மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பேன். என் தாயார் அறிவுபூர்வமாக போய் பெருமானாரிடத்தில் பேசி நாயகத்தின் வீட்டிலேயே விட்டுட்டு வந்தாங்கல்ல, அதுதான் நான் இந்த உலகத்தில் சிறந்த மனிதராய், தலை சிறந்த மனிதராய் உருவாகுவதற்கு காரணமாய் இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்தியாவின் குதுப் என்று, இந்தியாவின் வழி என்று போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய குதுபுல் அக்தாபாக இருக்கக்கூடிய ஹாஜா முஹீயுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பார்வை பட்ட மாத்திரத்திலே பல பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறாங்க. சுமார் 1 கோடி நபர்கள் இஸ்லாத்தை தழுவியதாய் வரலாற்றிலே எழுதப்படுகிறது. ஒருத்தர் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளவு படாத பாடு நம்ம பண்ணோம், ஒருவரை தொழுகையாளியாய் மாற்றுவதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும். அவர் பார்வை பட்ட மாத்திரத்தில் லட்சக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறாங்க. 1 கோடி நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையிலே ஆயிரம் இஸ்லாத்தை தழுவினாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீகவாதியாய், எவ்வளவு பெரிய இறைநேச செல்வராய் அவங்க இருக்கணும். ஹாஜா முஹீயுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஒரு சமயம் வங்காளத்துக்கு பயணத்துக்கு போறாங்க. வங்காளத்துக்கு பயணத்துக்கு போகிற போது அவர்கள் கரங்களை பற்றி இஸ்லாத்தை தழுவியவர்கள் மாத்திரம் 7 லட்சம் நபர்கள். அதே பயணத்தில் அவர்கள் கரங்களை பற்றி பைஅத் பெற்றவர்கள், ஆன்மீக பாதையில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் 70 லட்சம் நபர்கள். இந்த நிகழ்வு நடக்கிறது. நடந்து முடிந்ததும் அஜ்மீர் காஜா முஹீயுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டுக்கு வராங்க. முகம் மலர்ந்தவர்களாய் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கிறார்கள். தாயார் பார்த்து விட்டு கேட்கிறாங்க, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது? அப்ப அஜ்மீர் நாயகர் சொன்னாங்க, இந்த பயணம் நான் போயிட்டு வந்தேனம்மா, 7 லட்சம் நபர்கள் என் கரங்களை பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள், 70 லட்சம் நபர்கள் தங்களை ஆன்மீக பாதையில் இணைத்துக் கொண்டார்கள். இவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே நினைச்சு நான் மகிழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்ல தாயார் சொன்னார்கள், என் மகனே, இது உன் திறமையால் வந்ததல்ல, என் வளர்ப்பால் வந்ததுதான். உன் திறமை நினைச்சியா? இல்ல, என்னுடைய வளர்ப்பினால் உனக்கு கிடைத்ததுனாங்க. அஜ்மீர் நாயகம், ஆமம்மா உன் வளர்ப்பு தான் ஒற்றுக்கொள்கிறேன், ஆனாலும் எப்படி கொஞ்சம் விளக்குங்களேன், எப்படி எனக்கு விளக்குங்களேன் தெளிவுபடுத்த சொன்னார்கள். அப்பொழுது அந்த தாயார் சொன்னாங்க, நீ கை குழந்தையாய் இருந்த போது பசி இருக்கிறது என்று அழுகுவாய், எப்பொழுதெல்லாம் நீ அழுகுவாயோ, இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் நடுநிசி நேரமாக இருக்கட்டும், எப்பொழுது அழுதாலும் சிரமம் பார்க்காமல் கஷ்டம் பார்க்காமல் நான் போய் ஒழு செய்து விட்டு வந்துதான் உனக்கு பால் ஊட்டுவேன். ஒழு இல்லாமல் உனக்கு பால் ஊட்டியதே கிடையாது. அந்த பரக்கத், ஒழுவோடு பால் ஊட்டினேன் அல்லவா, அந்த பரக்கத்து தான் நீ மிகப்பெரிய வழியாய் இன்றைக்கு இருக்கிறாய். பார்வைப்பட்ட மாத்திரத்தில் பல பேர் இஸ்லாத்தை தருகிறார்கள் அல்லவா, அது
ஒழுவோடு நான் பாலூட்டியதின் பறக்கத்து என்று அந்த தாய் சொன்னதை நம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் எப்படி எப்படி வளர்க்கிறார்கள் பிள்ளைகளை. ஒழுவோடு தாய் முட்டக்கூடிய பால்வட்டக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. செல்போன்களில் வீடியோக்களை பார்த்து கொண்டு பாடல்களை கேட்டுக்கொண்டு அடுத்தவர்களிடத்தில் புறங்களை பேசிக்கொண்டு குழந்தைகளுக்கு பாலூட்டுகிற போது அந்த குழந்தைக்கு கெட்ட விஷயங்கள் கெட்ட குணாதிசயம் படைத்தவர்களாய் அவர்கள் உருவாகாமல் எப்படி நல்லவர்களாகவா உருவாகுவார்கள். இந்த மாதிரி வளர்க்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தவறுகள் நாம் செய்கிறோம் அல்லவா, அதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களை, குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக அக்கறை செலுத்த வேண்டியவர்கள் மிகவும் தாய்மார்கள் மிக மிக முக்கியப்பட்டு. அதற்கு ஆண்கள் மீது பொறுப்புகள் இல்லை என்பது அல்ல, பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் தாயை பார்த்துதான் எல்லோரும் எல்லாவற்றையும் அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதனால்தான் தாய்மார்கள் அதிகமான அக்கறை செலுத்தணும். பாரசிய ஒரு கவிஞர் சொல்வார், கட்டிட கலைஞர் முதல் செங்கலை கோடலாக வைத்தால் சுவரானது வானம் வரை உயர்ந்தாலும் கோடலாகவே செல்லும் என்பார். கட்டிட கலைஞர் முதல் செங்கலை கட்டிடம் கட்டும் போது முதல் செங்கலை கோடலா வைத்தார். எவ்வளவு தூரம் கட்டிடத்தை சுவரை எழுப்பினாலும் அது கோடலாகத்தான் இருக்கும், நேராக நிற்காது என்பார். பெண்கள் என்பவர்கள், தாய்மார்கள் என்பவர்கள் அந்த கட்டிடத்தில் உள்ள முதல் செங்கலை போல அவர்களிடத்தில் மார்க்கப்பட்டு என்பது இல்லாமல் போய்விட்டால், இறைச்சம் என்பது இல்லாமல் போய்விட்டால், ஒழுக்க விழுமியங்கள் இல்லாமல் போய்விட்டால், அவர்கள் கோடலாக போய்விட்டால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கோடலாகத்தான் போவார்கள். குறிப்பாக குழந்தை செல்வங்கள் கோடலாகத்தான் போகும். ஏன் நம் குழந்தைகளை ஒரு அஜ்மீர் நாயகமாக உருவாக்க முடியாதா? இமாம் கஸ்ஸாலியாக உருவாக்க முடியாதா? குதுபுல் அக்தா முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானியாக உருவாக்க முடியாதா? முடியும். அதற்கு ஏற்ற தாய்மார்கள் இருக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த தாய்மார்களை போல் இன்றைக்கு இருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளும் ஒரு குதுபுத்தின் பக்தியாரை காக்கியாக, ஒரு அஜ்மீர் நாயகமாக, போன்ற இறையச்சம் மிக்கவர்களாக, இறையேசத்துள்ளவர்களாக உருவாகுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறித்து நிறைய செய்திகள் படிச்சிருப்போம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமார் 400க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கால்தடம் பதிக்காத துறையே இல்லை என்று சொல்லிவிடலாம். அத்தனை துறைகளிலும், அது அகீதாவாக இருக்கட்டும், ஃபிக்ஹாக இருக்கட்டும், உசூலுல் ஃபிக்ஹாக இருக்கட்டும், இல்முல் கலாம் என்கிற விஷயமாக இருக்கட்டும், மந்திக் என்கிற தர்க்கவியலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தடம் பதித்திருக்கிறார். அவ்வளவு பெரிய மார்க்க மேதையாக இருந்தார். அவங்களுக்கு கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க முஹம்மது கஸ்ஸாலின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பேர் அகமது கஸ்ஸாலி. கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் சொல்பவர்கள் பேர் முஹம்மது கஸ்ஸாலி. அவங்க மிகப்பெரிய அறிஞர். இன்னொரு தம்பி இருந்தார், அவர் அகமது கஸ்ஸாலி. அவர் மிகப்பெரிய சூஃபியாக இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் திக்ரு இபாதத்திலே இருப்பார். முஹம்மது கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி நாம் சொல்றோம், அவங்க பள்ளிவாசலின் இமாமாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லோரும் புகார், மஹல்லாவாசிகள்லாம், நீங்க தொட வைக்கிறீங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஆனா உங்க தம்பி அகமது கஸ்ஸாலி வந்து ஒரு முறை கூட தொழுகிறது கிடையாது, ஜமாத்தா தொழுவதே கிடையாது, வீட்டிலேயே தொழுது கொள்கிறார். இது எப்படி நியாயம்? இது குற்றமாகாதா என்றெல்லாம் அவ்வப்போது புகார் அளித்துக் கொண்டே இருந்தார்கள். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி வந்து தன் தாயார் இடத்துல சொல்றாங்க, அம்மா எப்படியாச்சும் என் தம்பிக்கு புத்திமதி சொல்லி வந்து என் பின்னால் நின்று தொட சொல்லுங்கள் அம்மா, எல்லோரும் குறைப்பட்டுக் கொள்கிறார்கள், என்னிடத்தில் ஆவேசப்படுகிறார்கள் சொன்னாங்க. தாயாரும் தன் பிள்ளையை கூப்பிட்டு, அகமது கஸ்ஸாலி தம்பியை கூப்பிட்டு, உங்க அண்ணன் பின்னால் போய் ஒழுங்கா நின்று தொழுமா, ஜமாத்தோடு தொழுமா, வீட்டிலாம் இப்படி தொழக்கூடாதுமா, போமான்னு சொல்றாங்க. சரியம்மா நான் போய்விடுகிறேன் என்று அவங்களும் வாக்கு கொடுத்துட்டு அடுத்த வக்தை போயிடுறாங்க. பின்னால் நின்று தொழுகிறார்கள். முதல் ரக்காத்து தொழுதாங்க, 2வது ரக்காத்து எழுந்தார்கள், தக்பீரை விட்டு விட்டு தொழுகையை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. தொழுகு முடிஞ்சோட எல்லாம் சத்தம் மறுபடியும் கூச்சல் போடுறாங்க. என்ன இப்படி உங்க தம்பி பண்ணிட்டு போயிட்டாரு, முன்னாடி தொழுக வரலை பண்ண தொழுகு வந்து தொழுகை முடிச்சுட்டு இடையிலே போயிட்டாரு,
அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சோடனே என்ன செய்யறது புரியாம முகமது கசாலி ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வந்து அம்மாட்ட மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவன் வர்றதுக்கு வராமையே இருந்திருக்கலாம், முன்னாட்டம் வர்றதுக்கு வராமையே இருந்திருக்கலாம், முன்னே வராமதான் இவன் வந்துட்டு தொழுகையை நடுவுலே கட் பண்ணிட்டு போயிட்டான், ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சுமா, என்னன்னு கேளுங்கன்னோடனே தாயார் அகமது கசாலி தம்பியை இளையவரை அழைத்து கேட்டாங்க, ஏன்பா நீ நடுவுலே திரும்பி வந்துட்டேன்னு கேட்டாங்க, ஏன் தொழுகை இடையிலே முடித்து விட்டாய் என்று கேட்டார்கள். அதற்கு அகமது கசாலி சொன்னார், என் அண்ணன் எதுவரைக்கும் அல்லாஹ்வின் சிந்தனை, அல்லாஹ்வை கவனித்தவராய் அல்லாஹ்வின் சிந்தனையில் தொழுது கொண்டிருந்தார்களோ அதுவரைக்கும் அவருக்கு பின்னால் என்று நான் தொழுது கொண்டிருந்தேன். எப்பொழுது அவர் கவனம் சிதறியதோ அப்பொழுது தொழுகையை முடித்துவிட்டு நான் வந்து விட்டேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பதற்கு பெயர் தானே தொழுக. அல்லாஹ்வுக்கு முன்னால் உன் கவனம் இல்லை என்றால், சிந்தனை இல்லை என்று சொன்னால், உலகத்தின் விஷயத்தில் இருந்தது என்றால் அதற்கு பெயர் தொழுகை இல்லையே. எனவேதான் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா சொன்னோனே தாயால் அதிர்ந்து போய் முகமது கசாலி அண்ணனிடத்தில் கேட்டாங்க, என்னப்பா உன் தம்பி இப்படி சொல்றாரு? அழுது கொண்டே முகமது கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், என் தம்பி சொல்றது உண்மைதான். நான் தொழுகைக்காக நியத் செய்து தக்பீர் கட்டிய போது என் முழு கவனமும் அல்லாஹ்வை நோக்கியே இருந்தது, என் முழு சிந்தனையும் அல்லாஹ்வை நோக்கியே இருந்தது. முதல் ரக்காத்தை தொழுது முடித்தேன், இரண்டாவது ரக்காத்துக்கு எடுத்து நான் நின்ற போது சூரா ஃபாத்திஹாவை ஓத தொடங்கிய போது தொழுகைக்கு முன்னால சில சட்ட திட்டங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். அந்த ஆய்வை நோக்கி என் கவனம் திரும்பியது, அந்த ஆய்வை நோக்கி என் சிந்தனை திரும்பியது. மீண்டும் சிறிது நேரத்தில் நான் என் கவனத்தை சீர் செய்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் என் கவனத்தை செலுத்தி தொழ ஆரம்பிச்சிட்டேன். இடையில கவனம் திரும்ப செல்ல அப்பொழுதுதான் என் தம்பி தொழுகையை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று முகமது கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழுது கொண்டே சொன்னார்கள். ரெண்டு விஷயத்தை கேட்டு தாயார் நொந்து போனவர்களாய் சொன்னார்கள், எனக்கு 2 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான், 2 மகன்களை கொடுத்தான், ரெண்டுமே உதவாதவர்களாய் கொடுத்து விட்டானே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் லாய்க்கற்றவர்களாய் கொடுத்து விட்டானே என்று சொன்னார்கள். பிள்ளைகள் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னவா சொன்னீங்க? நானும் ஒண்ணுக்கும் உதவாதவனான் தம்பி கேட்டார், நானும் லாய்க்கற்றவனா என்னையுமா சொல்றீங்க? ஆம், ஏன் தெரியுமா? உன் அண்ணன் என்னவென்றால் தொழுகையில் நின்று கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தாமல் மசாலாக்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். நீ என்னன்னு சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தாமல் அடித்தவர்களின் மனங்களில் என்ன ஓடுகிறது அல்லவா நீ கவனத்தை வைத்திருக்கிறாய்? அவருடைய மனசுல என்ன ஓடுது அப்படி நினைச்சிட்டு இருந்தேனா அவருடைய ஒன்றுதானே, என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று அந்த தாய் உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை தன் மகன்களுக்கு புரிய வைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா அந்த தாய் எவ்வளவு இறைமச்சமிக்கவர்களாய் மார்க்கப்பட்டுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, நம் பிள்ளைகள் நல்லவர்களாக ஒழுக்கசாலிகளாக ஆக வேண்டும்னா நாம் முதலாவதாக அவர்களுக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாய் நாம் காட்சி தர வேண்டும். அத்தா சிகரெட் பிடித்துக் கொண்டே பிள்ளையை சிகரெட் பிடிக்காதா எந்த பிள்ளை கேட்பார்? யோசித்து பாருங்க. நான் தொட வரமாட்டேன், ஆனால் என் பிள்ளை ஐவேளை தொழுக வேண்டும் என்று யோசித்தோமே ஆனால் நடக்குமா? நான் குர்ஆன் ஓத மாட்டேன், ஆனா என் பிள்ளை குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும் என்று சொன்னால் நடக்குமா? நான் என் மனைவியை வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுவேன், ஏசுவேன், என் பிள்ளை எல்லோரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை மாத்திரம் தான் பேச வேண்டும் என்று தான் நடக்குமா? பிள்ளைகள் பெற்றோர்களிடம் இருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர்கள் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள் வளர்ந்து ஆளாவார்கள், உருவாகுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். காதிசியா போர் நடக்கிறது. முஸ்லிம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் மத்தியில் நடந்த போர்தான் காதிசியா போர். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த போருக்கு தலைமை தாங்கினாங்க. 36,000 பேர் முஸ்லிம்கள் இருந்தாங்க. சுமார் 1,00,000 நபர்கள் எதிரிகள் இருந்தார்கள். 36,000 பேர் தான் முஸ்லிம், ஆனா 1,00,000 நபர்கள் எதிரிகள் இருந்தார்கள். போருக்கு மிகப்பெரிய அளவில் நிதி தேவைப்பட்டது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களிடத்தில் பிரச்சாரம் செய்யறாங்க. அல்லாஹ்வுக்காக உங்கள் நிதிகளை கொண்டு வந்து கொடுங்கள், எது முடிந்ததோ அதை கொண்டு வந்து கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை கூலிகளை வழங்குவான் என்று சஅத் ரலியல்லாஹு பிரச்சாரம் செய்யறாங்க. ஒவ்வொருவரும் அவங்களால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க.
சஅத் ரலியல்லாஹு ஒரு பொட்டலத்தை கொடுத்தார்கள். சஅத் ரலியல்லாஹு அதை பிரித்து பார்த்து அதிர்ந்து போனாங்க. உள்ள முடி இருந்துச்சு, ஒரு நீளமான முடி இருக்கு. ஒன்னும் புரியல, என்னதான் நீளமான முடியை கொடுத்திருக்கார்கள். அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, சஅதே, இந்த மாதிரி போருக்கு புறப்பட போறோம், உங்களால் முடிஞ்ச ஏதேனும் உதவிகளை, பொருட்களை, அன்பளிப்புகளை, பணங்களை கொடுங்கள் என்று சொன்னீங்க, வாகனங்களை கொடுங்கள் என்று சொன்னீங்க. என்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை சஅதே. நான் ஒரு ஏழை பெண்மணியாக இருக்கிறேன், என்று எதுவுமே இல்லை. இருந்தாலும் என்னால் ஏதாச்சும் கொடுக்கணுமா இல்லையா? என் தலைமுடியை கத்தரித்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்திருக்கேன், என் கூந்தலை கொடுத்திருக்கிறேன். இதை வைத்து எதுவும் செய்ய முடியாது தெரியும். இதை உங்கள் குதிரையினுடைய முக்கணாங்கையிலாய் கற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த போரிலே வெற்றி பெற்றால் அதுல சின்ன பங்கு எனக்கும் கிடைக்கும் அல்லவா, அதற்காகத்தான் கொடுத்தேன் என்று அந்த பெண்மணி சொல்லிட்டு போயிட்டாங்க. சஅத் ரலியல்லாஹு இப்படியும் பட்ட பெண்மணிகளும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களா என்று ஆச்சரியம். காரணம், பெண்களுக்குண்டான அழகு என்பது கூந்தல். கூந்தலை வைத்துதான் பெண்களுடைய அழகு என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூந்தலையே ஒரு பெண்மணி தியாகம் செய்யறாங்கன்னா இஸ்லாத்தின் மீது எவ்வளவு பற்றுள்ளவராய் அந்த பெண்மணி இருப்பார்கள் யோசிச்சுட்டாங்க. அன்று இரவே ஒரு சின்ன பையன் வராரு, சிறுவர் வருகிறார். வந்து சஅத் ரலியல்லாஹு கேட்கிறாரு, நாளைக்கு போருக்கு போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நானும் என்னையும் சேர்த்துக்கோங்க, நானும் வரைகிறார். சிறுவர் நானும் வரைகிறார். சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல, சின்ன பிள்ளைங்களாம் சேர்த்துக்க முடியாது, எங்களுடைய ரூல்ஸ்ல இருக்கு, அப்படிலாம் சேர்த்துக்க முடியாதுங்கிறாங்க. சிறுவர் உடனே சொல்றாரு, இவர்கிட்ட யாரு கேட்டது? இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள விஷயம், இதை தலையிடுவதற்கு முடியாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அல்லாஹ் என்னுடைய உயிரை விலைக்கு கேட்டால் நான் விட்டுவிட்டேன், இடையிலே குறுக்கிடுவதற்கு நீங்கள் யார் என்று சொன்னதும் இவர்களுக்கு ஆடி போயிட்டாங்க. சார், சரி நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டாங்க. சிறுவர் போனார். அடுத்த நாள் வந்தார். சஅத் ரலியல்லாஹு சொன்னாரு, நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேங்க. அப்படியா, என்ன கனவு கண்ட? நீரோடுகள் ஓடுவதை போல, ஆறுகள் ஓடுவதை போல அழகழகான தோட்டங்களை நான் பார்த்தேன், அழகழகான கோட்டைகளை பார்த்தேன். அது போல என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இந்த உலகத்தில். சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ பார்த்தது சுவனத்தின் காட்சிகள், நீ இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டால் ஷஹீதாக போய் விடுவாய், அதைத்தான் நீ பார்த்திருக்கிறேன். அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தை சொல்லுது. அந்த சிறுவர் சொல்கிறார், சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒருவேளை நீ ஷஹீதாகனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என் சலாமை உயர்த்தி வை என்று சொல்கிறார். சிறுவர் சரின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாரு, ஒருவேளை நான் ஷஹீதாயிட்டா என் அம்மாட்ட போய் உங்க பிள்ளை கலந்து கொண்டார் யுத்தத்துல ஷஹீதாயிட்டான்னு சொல்லுகின்றார். உன் தாய் எனக்கு தெரியாதேப்பான்னு சஅத் ரலியல்லாஹு சொல்ல, உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, நேற்றைய தினம் காலையில ஒரு பெண்மணி வந்து தன் கூந்தலை கொடுத்தாள் அல்லவா, அந்த பெண்மணி தான் என் தாயா. நான் ஷஹீதாகி விட்டேன் என்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டால் என் தாயை விட மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்ல. என் தாய் என்னை வளர்க்கிற போதே நீ ஷஹீதாக வேண்டும், அல்லாஹ்வுக்காக உன் உயிரை துறக்க வேண்டும் என்று சொல்லித்தான் என்னை வளர்த்திருக்கிறாங்க. எனவே நான் ஷஹீதாகிவிட்டால் அதை கண்டு என்னுடைய தாயார் சந்தோஷம் அடைவார்கள் என்று அந்த பிள்ளை பேசிய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்கள் எப்படியோ, பெற்றோர்கள் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பார்கள். மார்க்கத்தின் மீது பற்றுடையவர்களாய் நாம் இருப்போமே ஆனால், ஷரீஅத்தின் பாதுகாவலர்களாய் நாம் இருப்போமே ஆனால், ஒழுக்க சீலர்களாய் நற்குணம் பிடிக்கவர்களாய் நாம் இருப்போமே ஆனால், நம்மை பார்த்து வளரக்கூடிய நம் குழந்தைகளும் கண்டிப்பாக உருவாகுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கு முதலில் நாம் முன்மாதிரிகளாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் பிள்ளைகளை நல்ல குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஒழுக்க சீலர்களாய் நல்லொழுக்கம் மிக்கவர்களாய் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. உலகம் போற்றக்கூடிய உத்தவர்களாய் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم
கிருபையாளர்களுக்கு எல்லாம் கிருபையாளனே, எங்களை படைத்தவனே, எங்களை பரிபாலிப்பவனே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்கள், எங்கள் மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாய் ரஹ்மானே. நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாய் எங்களை கடும் வேதனையில் சோதனையில் தள்ளிவிடாதே ரஹ்மானே. மீள முடியாத துயரங்களில் எங்களை ஆழ்த்தி விடாதே ரஹ்மானே. இருபுள்ள ரஹ்மானே, உன்னுடைய மேலான அருளை கொண்டு அருள்பொடியை கொண்டு எங்களை அரவணைத்துக் கொள்வாய் ரஹ்மானே. எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள் புரிவாய் ரஹ்மானே. இருபுள்ள ரஹ்மானே, மன நிம்மதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. உடல் சுக கைகால் சுகத்தை தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. ஆரோக்கியமான வாழ்வினை தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. மருத்துவமனை சிரமங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருள் புரிவாய் ரஹ்மானே. தீராத வியாதிகளான கேன்சர் போன்ற வியாதிகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள் புரிவாய் ரஹ்மானே. தீராத வியாதிகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள் புரிவாய் ரஹ்மானே. இருபுள்ள ரஹ்மானே, உன்னை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாய் எங்களை ஆக்கிடு ரஹ்மானே. எங்கள் உள்ளத்தில் தக்குவாவை இறைச்சைத்தை கொடுத்து ரஹ்மானே, இஹ்லாஸை கொடுத்துடு ரஹ்மானே. உனக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாய் உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கியதும் புரிவார் ரஹ்மானே. சதா உன்னுடைய நிலைகளை எங்கள் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நன்மக்களாய் எங்களை ஆக்கியதும் புரிவார் ரஹ்மானே. இறை நேசர்களுடைய தொடர்பில் எங்களை ஆக்கியதும் புரிவார் ரஹ்மானே. இறை நேசர்களை மதிக்கக்கூடிய நன்மக்களாய் எங்களை ஆக்கியது ரஹ்மானே. ஐவேளை தொடக்கூடியவர்களாய் எங்களை ஆக்கியது ரஹ்மானே. பரவான எல்லா விஷயங்களையும், சொந்தத்தான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாய் ரஹ்மானே. இருபுள்ள ரஹ்மானே, குறிப்பாக எங்கள் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நல்லொழுக்கமிக்க பிள்ளைகளாக, எங்களுக்கு கண் குளிர்ச்சிகளாக, சாலிகான பிள்ளைகளாக ஆக்கியருள் புரிவாய் ரஹ்மானே. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான மோசமான காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ரஹ்மானே. எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும், மோசமான விஷயங்களில் இருந்தும், ஆபாசங்களில் இருந்தும் எங்கள் பிள்ளை செல்வங்களை காப்பாற்றி அருள் புரிவாய் ரஹ்மானே. சமூக சீர்கேடுகளிலிருந்து காப்பாற்றி அருள் புரிவாய் ரஹ்மானே. சமூக வலைத்தளங்களில் சீர்கேடுகளிலிருந்து காப்பாற்றி அருள் புரிவாய் ரஹ்மானே. அவர்களுக்கு தக்குவாவை கொடுத்திரு ரஹ்மானே. உன் மீது நான் அச்சத்தை கொடுத்திரு ரஹ்மானே. ஈமானின் உறுதியை கொடுத்திரு ரஹ்மானே. உன் மீது மஹப்பத்தை கொடுத்திரு ரஹ்மானே. உன் ரசூலின் மீது மஹப்பத்தை கொடுத்திரு ரஹ்மானே. எங்கள் குழந்தைகளை பெற்றோர்களை மதிக்கக்கூடிய குழந்தைகளால், பெரியோர்களை மதிக்கக்கூடிய குழந்தைகளாய் ஆக்கியருள் புரிவார் ரஹ்மானே. எங்களை கடைசி காலம் வரை கண்விளங்காமல் வைத்து பார்த்துக் கொள்ளக்கூடிய குழந்தைகளாய் ஆக்கிடு ரஹ்மானே. அவருடைய உள்ளத்தில் உன் மீது உண்டான மஹப்பத்தை, உன் ரசூல் மீது உண்டான மஹப்பத்தை கண்டு கொடுத்தருள் புரிவார் ரஹ்மானே. இருபுள்ள ரஹ்மானே, எல்லா விதமான கயிறு பரக்கத்துகளில் எங்களுக்கு தந்தருள் புரிவார் ரஹ்மானே. எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் ஷர்ரிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து புரிவார் ரஹ்மானே. எங்களுடைய ஈருலக வாழ்க்கையை சிறப்பாக்கியது புரிவார் ரஹ்மானே. எங்களுடைய ஈருலக வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தருள் புரிவார் ரஹ்மானே. வாழும் காலத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவார் ரஹ்மானே. கடிமாவை சொல்லியும் நல்ல மரணமாய் எங்களுடைய மரணத்தை ஆக்கியருள் புரிவார் ரஹ்மானே. இருபுள்ள ரஹ்மானே, ஈமானினை உறுதியை எங்களுக்கு கொடுத்தது ரஹ்மானே. ஈமானினை உறுதியை எங்களுக்கு கொடுத்தது புரிவாய் ரஹ்மானே. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. Saya